மின் கட்டண உயர்வுக்கு கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கருத்து கேட்பு கூட்டமே இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடக்கிறது என்று சொல்லி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், நிச்சயமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று சொல்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பால் விலையை உயர்த்திய பிறகு, சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களால் முடியுமா என்பதை யோசித்துவிட்டு பேசுங்கள். அதாவது போன கிட்டத்தட்ட 2006 11 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது. அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரங்கோயிலை ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்ன போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறோங்கிறது தயவு செய்து பேசி முடிச்ச நம் அமைச்சர் பேசுறாங்க. மாண்பு முதலமைச்சர், தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகரத்துல ஏன் தோத்தீங்க? இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதுல வந்து எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல தவறு எதா இருந்தா கோர்ட்டுக்கு போனோம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள், அமைச்சர் பேசுறாங்க பிளீஸ். அது மரபல்ல. அமைச்சர் ஏந்திருக்கும் போது அவர் கொடுத்துறோம், அப்புறம் வாய்ப்பு தராங்க. பிளீஸ் இடம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் பிளீஸ் இடம். மாண்புமிகு பேச இங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கையை உயர்த்தி பேசுவது தவறு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் தேமுதிக சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற காரணத்தினால் அவை காவலர்கள் அவர்களை வெளியேற்றும்படி கேட்டுக் கொள்கிறேன். அதை புரிந்து கொண்டு கற்றவர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள், என் உயிரினும் மேலாக நான் நேசிக்கின்ற என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் வரணும். தன்னலமற்று தன் தாய்மொழி மீட்சிக்காக, தமிழ் தேசியத்தின் எழுச்சிக்காக, தன் மண்ணை மக்களை காப்பதற்காக வரணும். பிரச்சனை வரலைனா கைரன் வருவான். வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்கிறான் சீன புரட்சியாளன் மாசேத்துன். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை பிள்ளைகளே, தற்றவர்கள் வரவில்லை என்றால் கயவர்கள் வருவார்கள். காவாளி பெயர், முள்ளமாரி பெயர், முடிச்சமுக்கிறது, கொலகார பெயர், ஊராஞ்சத்தை அடிச்சு உலையில போடுறவை எல்லா பேரும் கூடி நின்றுவான். நீ வந்து அரசியல் செய்யலன்னா யாரு வருவான்? யாரு வருவான்? 5 கொலை செஞ்சவன் அமைச்சரா இருப்பான், 10 கொலை செஞ்சவன் முதலமைச்சரா இருப்பான், பல குடி கெடுத்தவன் பிரதமரா இருப்பான். தயவு செய்து நீ வா, உனக்கான அரசியலை நீ தீர்மானி. உன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது. உன் அரசியலை நீ தீர்மானிக்கணும். நீ சாப்பிடுற அரிசி, புதுக்கிற பர்பஸ், குடிக்கிற தேவி, படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, பிறக்கிற போது பிறப்பு சான்றிதழ், இறக்கிற போது இறப்பு சான்றிதழ், இடையில எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல். இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது 2 இயல்கள் தான். ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல். இந்த உலகத்தையே படைத்து இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த அறிவியலையே இயக்கிக் கொண்டிருப்பது அரசியல் தான். ஐயா பிரதமர். Download Moj.